மேடம் கானங்கோ, இந்த வாட்டி ஜெனியும் ஜாடியும் தீபாவளிக்கு ரொம்ப நல்லா பிளான் பண்ணிருக்காங்க. வெரி குட். ருத்ரா முன்னாடியே ரொம்ப நல்ல பிளான ஷேர் பண்ணிருக்கான். ஜெனி ஜாடி கிட்ட போய் சொல்லுங்க, ருத்ராவை கூட்டிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிளான பண்ண சொல்லுங்க. ருத்ரா ஏதோ புது ஃபயர் கிராக்கர்ஸை ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னா. எல்லாம் ருத்ரா தான் பண்ணுவானா? அப்ப என்னோட பசங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்க என்ன சும்மா இருப்பாங்களா? அவங்களால எதுவும் முடியாதா? அவங்கள நீ வெத்தாட்ட ஆக்கி வச்சிருக்க. என்னாச்சு ஷக்லினா? என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? அது வந்து நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீங்க ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்கீங்க. பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வாங்க. நான் என் பசங்களை ருத்ரா கிட்ட போய் பிளான் சொல்றேன். அவங்களும் வேலை செய்யட்டும். எப்படியும் என்னோட பசங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட், உங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பா. உனக்கு தான் உன்னோட பசங்க இன்டெலிஜென்ட். என்னால முடிஞ்சா அவங்க பால நான் எப்பவும் ஒட்ட நடத்தி இருப்பேன். எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேடம் கானங்கோ, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆமா, உங்க பசங்க கூட ரொம்ப டேலண்ட் தான். என் பசங்க டேலண்டட்னு எனக்கு நல்லா தெரியும். ருத்ரா அப்படி என்ன ஸ்பெஷலான டிஃபரெண்டான பட்டாசை வாங்கியிருக்கான்? நான் அவனோட பட்டாச ரெண்டுத்தையும் மாயமாக்கிடுவேன். சக்லீனா, சக்லீனா, சகோட்டா போ. சக்லீனாவோட மேஜிக் ஸ்டார்ட் ஆகுங்க. ருத்ரா, அங்க பாரு. அத்தனை ராக்கெட்ஸ் நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கு. ருத்ரா, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருக்கு. அநேகமா அது ஒன்னா சேர்ந்து நம்ம கதையை முடிச்சிரும் போல இருக்கு. ஷோகா, ஷக்லினா என்னை ஏதோ ரொம்ப அவசரமா கூப்பிட்டிருக்கா. தீபாவளிக்கு ஏதோ பெரிய பிளான் ஒன்னு பண்ணணுமா? யோகாவால முடியாது. யோகாவால எதுவுமே பெருசா பண்ண முடியாது. என்னால முடியாது. என்ன எதுக்கு உங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்க இங்க? அவரு மத்தவங்கள்ட்டையும் அடி வாங்குவாரு, எங்களையும் அடி வாங்க வைப்பாரு. என் கூட வா. அங்க ருத்ரான்ற பேர்ல ஒரு பிராணி இருப்பான். அவன் நம்ம நிலைமையும் மோசமா மாத்திருவான். நீ ஷாக்கால் கூட இருக்க. இந்த மாதிரி பயப்படக்கூடாது. அங்க பாருங்க, ருத்ராவோட வெல்கம் மெசேஜ் வந்துருச்சு. யார் அந்த துரோகி? யார் என் கூட இருந்துகிட்டே நம்பிக்கை துரோகம் பண்ணது? நான் வந்துகிட்டு இருந்த விஷயத்த யாரு ருத்ரா கிட்ட தெரியப்படுத்தினது? நீதான் செய்ய சொன்னியா? சொல்லு. உன்னோட பசங்க சொல்லலன்னா அப்ப நீதான் சொல்லிருப்ப. அட, நான் எதுக்கு செய்தி சொல்ல போறேன்? அப்போ அவன் அவ்வளோ பெரிய ராக்கெட்ட என் மேல எப்படி பிளாஸ்ட் பண்ணிருப்பான்? என்ன வெல்கம் பண்றதுக்காக அவன் தயாராயிருந்தான். அதுக்குள்ள எப்படி? ஏய் ஷாக்கா, I'm so sorry. அந்த ராக்கெட் நான் தான் அனுப்புனேன். தெரியாம அனுப்பிட்டேன். ருத்ராக்காக நீங்க நடுவுல வந்துட்டீங்க. ஷாக்கால், நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். இப்பவும் சொல்றேன், நீங்க திரும்பி வந்துருங்க, நம்ம போயிடலாம். தீபாவளியை நம்ம வீட்லயே சந்தோஷமா கொண்டாடலாம். நம்ம ரெண்டு பேரோட தீபாவளியை எதுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது இப்ப இங்க ஒரு போர் நடக்க போகுது. போர்.
ஓ அந்த போர்ல நம்ம காலியாக போறோம். அட நீங்க என்னோட பேச்சு கேளுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு ருத்ரா சில ஸ்பெஷல் பட்டாசுகளை வாங்கியிருக்கான். ஆனா அது எப்படிப்பட்ட பட்டாசுன்னு யாருக்குமே தெரியாது. சஃபாலா போ, போய் பட்டாசை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடி. ஷக்லீனா, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. நான் லார்ட் ஆஃப் டார்க்னஸ் கூப்பிட்டு இருக்கேன். இங்க தீபாவளிய கொண்டாட மாட்டாங்க. அட இப்ப லார்ட் ஆஃப் டார்க்னஸோட அவசியம் என்ன வந்துச்சு? நம்மளோட வாழ்க்கையை இருளாக்குறதுக்கு ருத்ராவே போதும். ஷாக்கால் பட்டாசு கிடைச்சிருச்சு. வெரி குட், ஷபாஷ். இப்ப நான் இந்த பட்டாசுகளை எங்கேயாவது ஒளிச்சு வைக்க போறேன். சீக்கிரமா கிராக்கர்ஸை தேடுங்க, இங்க எங்கேயாவது தான் இருக்கும். அட கிராக்கர்ஸ் எங்க தான் போச்சு? சீக்கிரம் தேடுங்க. எஸ் மேடம் கனங்கு, நீங்க கூப்பிட்டீங்களா? ஷக்லீனா, ருத்ரா இப்பதான் என்கிட்ட சொன்னா அவனோட ஸ்பெஷல் பட்டாசுகள் எல்லாமே காணாம போயிடுச்சுன்னு. நீங்க உங்க ஜெனி ஜாடி கிட்ட அவங்களோட பிளான தயாரா வச்சுக்க சொல்லுங்க. ருத்ராவோட பட்டாசுகள் கிடைக்கலனா பிளான் நம்பர் 2 நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓ நோ, இது எப்படி நடந்தது? திருட்டு போயிடுச்சா? சந்தோஷமா இருக்கு. திருட்டு போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருட்டு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பிளான் நம்பர் 2 பேக்கப் பிளானா? என் பசங்க ருத்ரா முன்னாடி நம்பர் 2 இருப்பானுங்களா? அதெல்லாம் முடியாது. எதுக்கு எதுக்குன்னு சொல்லு. எதுக்கு? திரும்பவும் என்ன யோசிக்கிறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல. நானும் என்னோட ஜெனி ஜாடியும் பேக்கப் பிளான ரெடியா வச்சிருக்கோம். ஆனா நாங்கெல்லாம் முழு முயற்சியா ருத்ராவோட பட்டாசு தேடுவோம். சரி, கிளம்புறேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீயும் உன்னோட பசங்களும் ருத்ராவுக்கு ஆதரவா இருக்கவே மாட்டீங்கன்னு. என்னால முடிஞ்சதுன்னா உன் பசங்களோட சேர்த்து உன்னையும் நான். சீக்கிரமா கிராக்கர்ஸை தேடுங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். வாங்க உள்ள ஸ்டாச்சு ரூமை பார்க்கலாம். ஒருவேளை இங்க கூட ஒளிச்சு வச்சிருக்கலாம். அவங்க உள்ளதான் வந்துட்டு இருக்காங்க. சாக்கால், ஜோகாவால முடியாது, ஜோகாவால முடியாது. ஓடுங்க ஓடுங்க. ஐ ஆம் லார்ட் ஆஃப் டார்க்னஸ். யாரு என்கிட்ட மோதுறாங்களோ அவங்க இருள மாயமாகிடுவாங்க. எஸ், நல்ல வேலை, நீ சரியான நேரத்துக்கு வந்துட்ட. இங்க எப்பவுமே வெளிச்சமா தான் இருக்கும். இப்ப மட்டும் ஏன் இருட்டா இருக்கு?
ஓ தீஃப் ஆஃப் டார்க்னஸ், அது நீங்க தானா இங்க இருந்து வெளிச்சத்தை திருடினது? தீஃப் ஆஃப் டார்க்னஸ் இல்ல, லார்ட் ஆஃப் டார்க்னஸ். ஐ ஆம் லார்ட் ஆஃப் டார்க்னஸ். இப்ப நான் உனக்கு ஒன்னு சொல்றேன். இந்த தடவை இந்த ஸ்கூல்ல தீபாவளி ஒளி இருக்காது, முழுமையா இருளாதான் இருக்கும். தீபாவளியோட சந்தோஷம் இருக்காது, வெறும் துக்கம் மட்டும்தான் இருக்கும். அதுக்குதான் உங்களை தீஃப் ஆஃப் டார்க்னஸ்னு சொன்னேன். நீங்க தீபாவளியோட ஒளிய திருட வந்திருக்கீங்க. ஆனா ருத்ரோட வயசு, ருத்ரோட மேஜிக்கை எனக்கு குறைச்சி இடப்படாதீங்க. நீ எப்படி தீபாவளி கொண்டாடுறன்னு நானும் பாக்குறேன். முதல்ல உன்னோட பட்டாசை நீ திருப்பி வாங்கு. ருத்ரா, அவரு நம்மளை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு? பசங்களா, நீங்களும் உங்க பட்டாசு எடுத்துக்கிட்டு வாங்க. இங்க என்ன நடக்குது? மிஸ் செக்யூரிட்டி, என்னாச்சு? என்னாச்சு மேடம்? இங்க எந்த ரேஸும் நடக்கல. நில்லுங்க, இல்லனா எல்லாரையும் டிடென்ஷன் ரூமுக்கு அனுப்பிடுவேன். என்கிட்டே சதியா? ஐ அம் லார்ட் ஆஃப் டார்க்னஸ். யார் என்கிட்ட மோதுறாங்களோ அவங்க இருள மாயமாகிடுவாங்க. இது இது என்ன நடக்குது? இந்த இருட்டு, இது லார்ட் ஆஃப் டார்க்னஸோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், அவர் நம்ம தீபாவளியோட செலிப்ரேஷன்ஸை கெடுக்க பாக்குறாரு. ருத்ரா, நாம இப்பவே ஏதாவது செஞ்சு ஆகணும். மேடம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. முதல்ல நீங்க எம்பிடிவி பீஸ் கிட்ட சொல்லுங்க, கிராக்கர்ஸை தேட சொல்லி. ஸ்கூல்ல தான் எங்கேயாவது இருக்கும். பட்டாசு கிடைச்சதும் எல்லாருமே ரூஃப்க்கு போயிடுங்க. லார்ட் ஆஃப் டார்க்னஸ்க்கு நான் ஒருத்தனே போதும். வந்து உங்க தாத்தாவை காப்பாத்து, இல்லன்னா ஸ்கூல்ல தீபாவளிய கொண்டாடிக்கோ. ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. தாத்தா, தாத்தா, அட இது என்னது? இது எங்களோட சதி. இப்போ நீ கைதாயிட்ட. மாட்டிக்கிட்டேனா? Zibajska, Cage Breako! Zibajska, Cage Disappearo! ருத்ரா, ருத்ரா, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த வருஷ தீபாவளிய உன்னால கொண்டாட முடியாது. லார்ட் ஆஃப் டார்க்னஸ், நில்லுங்க. என்னோட வேலையை இருளாக்குறது தான். அப்புறம் நான் எங்க போனாலும் அதை தான் செய்வேன். ஐ அம் லார்ட் ஆஃப் டார்க்னஸ். I love darkness.
தாத்தா சொல்லுவாரு ப்ராப்ளம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நாம அந்த அளவுக்கு சாந்தமாவும் பொறுமையாவும் இருக்கணும்னு. Ibaiska, Zibaiska, boom, chick, chick, boom. Magical power generator creator. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ருத்ரா மேஜிக் ஜெனரேட்டரை கிரியேட் பண்ணிட்டான். நாங்க தீபாவளியை கண்டிப்பா கொண்டாடுவோம் லார்ட் ஆஃப் டார்க்னஸ். உங்களால என்னோட பவரை தடுக்க முடியாது. தடுக்க முடியும். நான் உன்னோட ஜெனரேட்டர் ஹீட்டை உடைச்சு ஆகணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை மட்டும் செய்ய வேண்டாம். இப்ப நமக்கு வேற வழி இல்ல, நான் அதை செஞ்சு ஆகணும். இது எனக்கு மிகப்பெரிய அவமானத்துக்குரிய விஷயம். நான் இருக்கும்போது இங்க ஒளி இருக்கு. அவன் ஏதோ திட்டம் போடுறான். ருத்ரா ரொம்ப பெரிய புத்திசாலி. அவன் இதையெல்லாம் வேணும்னே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய வலையில நீ சிக்கிடாத. சொன்னா கேளு. நீ ஓரமா போ. நேத்திக்கு முளைச்ச பையன் ஏன் எதிரிலே நிப்பானா? நான் எங்க போறேனோ அங்க இருளா மாறிடும். அப்ப நான் இங்க இருக்கும்போது வெளிச்சம் எப்படி இருக்க முடியும்? லார்ட் ஆஃப் டார்க்னஸ், உங்களால ஜெனரேட்டரோட ஒளியை இழுக்க முடியாது. இழுத்து காட்டுவேன். ருத்ரா, எல்லா பட்டாசுகளும் கிடைச்சிருச்சு. வேண்டாம் வேண்டாம். பாத்தியா ஷாக்கா, நான் அவனோட மேஜிக்கல் பவர் ஜெனரேட்டரை அழிச்சிட்டேன். ஆனா நீ அவனை வெளியில கொண்டு வந்துட்டியே. இப்ப என்ன பண்றது? அவன் எங்க இருக்கான்? ஓ, எதிரில தான் நிக்கிறான். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இல்ல 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 இப்ப இந்த ஸ்பெஷல் ராக்கெட் பறக்க போகுது. ஹாப்பி தீபாவளி டீச்சர்ஸ். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இப்போ அவர் எதுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்காரு? ருத்ரா.